நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறினார், நமது விடுதலை போருக்கு அடிக்கல் நாட்டியவர் சுவாமி விவேகானந்தரே. அவர் இன்று இருந்தால் நான் அவரது காலடியிலேயே இருந்திருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடமும் விவேகானந்தரிடமும் விசுவாசம் குறையாத பக்தனாகவே இருப்பேன். நான் இங்க கோவா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. ஆணையிடுங்க சுவாமிஜி, என்னால முடிஞ்சதை செய்யறேன். உங்களுக்கு போர்ச்சுகீஸ்காரங்கள்ல இருந்து உள்ளூர் பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் தெரியும்னு பெல்காம்ல ஷிர்காங்கர் சொல்லிருக்காரு. உங்களால முடியாதா என்ன? இதெல்லாம் ரொம்ப அதிகப்படி. என்னால முடிஞ்சதை செய்யறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சுவாமிஜி. இங்க மர்கோவாவுல ராக்கால் தியாலஜிக்கல் செமினரி இருக்குல்ல, அங்க கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு கல்வியும் பயிற்சியும் கொடுக்கறாங்க. கிறிஸ்துவ மத போதனைகள் செய்யறாங்க. இந்தியாவிலேயே வேற எங்கேயுமே இல்லாத கிறிஸ்துவ மதத்தை பத்தின லாட்டின் கையெழுத்து பிரதிகளும் அங்க இருக்கிற லைப்ரரியில தான் இருக்கு. எனக்கு அந்த லைப்ரரிக்கு போறதுக்கு அனுமதி வேணும். அங்க இருக்கிற பாதிரியார்கள் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க ஒரு வித்தியாசமான துறவி மட்டும் இல்ல, கொஞ்சம் விந்தையான துறவியும் கூட. இப்படி மத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பேசணும்னு வேற யார் ஆசைப்படுவாங்க? என்னோட குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மதங்களுக்கு இடையே நல்லிணக்கத்துக்காக ரொம்பவே பாடுபட்டார். இது ஏதோ அவர் பேச்சளவுல சொன்ன விஷயம் இல்ல. ஒவ்வொரு மத கோட்பாடுகளையும் கத்துக்கிட்டு ஒவ்வொரு மத வழியிலையும் இறையானுபூதி கண்டவர் அவர். அவரோட சிஷ்யராச்சேனா? அந்த செமினரியில் உள்ள தலைவரை ரெக்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவருக்கு நெருங்கின நண்பர் மிஸ்டர் ஆல்வர்ஸ்ங்கிறவர் எனக்கும் நண்பர் தான். அவர் மூலியமா தான் நான் முயற்சி பண்ணணும். ஒரு ஹிந்து சன்னியாசிய அங்க கூட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனாலும் இது முடியும்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, மிஸ்டர் ஆல்வாரிஸ் உங்களை விவரமா அறிமுகம் செஞ்சிருக்கார். இந்து மத சன்னியாசிங்க யாரும் இதுவரைக்கும் இங்க வந்ததில்லை. நான் ரொம்ப பெருமையோட உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் ஆல்வாரிஸ் உங்களை பத்தி எனக்கு நிறைய சொல்லிருக்காரு. நீங்க இந்த அளவுக்கு பெருந்தன்மையோட என்ன வந்து வரவேற்கிறது உங்களோட உண்மையான ஆன்மீக ஈடுபாட்டை காட்டுது. வாங்க சுவாமிஜி,
உங்க செமினரிக்கு வந்து உங்க பயிற்சி முறைகளை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த பாரத கண்டத்திலேயே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலா நடந்துட்டு இருக்கிற கிறிஸ்டியன் செமினரி உங்களோடதுதான். சுவாமிஜி, நீங்க என்ன பார்க்கணும், யாரோட பேசணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு செய்து தரேன். தட்ஸ் வெரி கிரேஷியஸ் ஆஃப் யூ. வார்த்தையே இந்த உலகை உண்டாக்கிய வார்த்தையே, வார்த்தையே இறை வார்த்தையே இந்த உலகை உண்டாக்கிய வார்த்தையே, வாழ்வே நிலை வாழ்வே எம்மை வாழ வைக்க வந்த வாழ்வே, வார்த்தையே இறை வார்த்தையே இந்த உலகை உண்டாக்கிய வார்த்தையே. ஒரு சின்ன ஆசை. நான் ஒரு 3-4 நாள் தினசரி ஒரு 5-6 மணி நேரம் உங்க லைப்ரரிக்கு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்தியாவிலேயே வேற எங்கேயுமே இல்லாத ஒரிஜினல் லாட்டின் புத்தகங்கள் உங்க லைப்ரரியில இருக்கு. அத நான் படிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி தரணும். ஃபாதர், அவர் லாட்டின் புத்தகங்களை படிக்கணும்னு கேட்கிறாருன்னு ஆச்சரியப்படாதீங்க. இந்த சுவாமிஜி லாட்டின்ல ரொம்ப அழகா பேசுறார். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க லைப்ரரியில நீங்க என்ன வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா இங்க இருக்க யாருகிட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய எல்லாம் கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அது புது அனுபவமாய் இருக்கும். உங்களோட தாராள மனப்பான்மைக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சுவாமிஜி, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மத தலைவர்கள் இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறது இன்னும் வளரணும். வாங்க போகலாம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. எங்க செமினரியில பாதிரி ஆக போறவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும். அது கெஸ்ட் ரூம் கூட இருக்கு. நீங்க வேணும்னா எங்க செமினரியிலேயே 3-4 நாள் தங்கிக்கலாம். உங்க ஆச்சாரத்துக்கு பங்கமில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நாயக் வீட்லேயே ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கேயே வந்து தங்கிக்கலாம். எனக்கு ஆச்சார அனுஷ்டானம் எதுவும் கிடையாது. நீங்க தங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா 3 நாள் இங்கே தங்கிக்கிறேன். வாங்க. சத்தியமே முழு சத்தியமே, சத்தியமே முழு சத்தியமே எங்கும் நித்திய வாழ்வு தரும் சத்தியமே, காண முடியாத கடவுளை நாங்கள் காண வந்த இறைமை, வான தூதரும் வையக மாந்தரும் வாழ்த்த நீரென்றும் வாழ்கவே, சானிதப மகரி சானிதப மகரி சானிதப மகரி சனி சதி கம பத சனி தப மகரி மகரி தப மகரி மகரி சனி மகரி சனி. ஹalleluya. மிஸ்டர் நாயக், உங்க சன்னியாசி ஃப்ரெண்டு செமினாரியில எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஆமா, அவர் கிறிஸ்துவ மதத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க விஷயங்களையும் அவருடைய ஆழ்ந்த ஞானத்தையும் பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ஓ, அவர் போர்ச்சுகீஸ்ல பேசும்போது மட்டும்தான் நான் கூட இருந்து மொழிபெயர்க்க வேண்டியதா இருந்தது. ஆனா இங்கிலீஷ் லாட்டின் மொழியில எல்லாம் அவரே ரொம்ப நல்லா பேசுறாரு. ஓ, எனக்கு இதுல ஆச்சரியம் இல்லை மிஸ்டர் ஆல்வர்ஸ். எது ஆச்சரியம்னா
அவர் எங்க வீட்லயே தங்கிக்கிட்டு செமினரி லைப்ரரிக்கு போய் படிச்சுட்டு வருவார்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் 3 நாள் அங்கேயே தங்கிட்டாரே. இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாரு. இங்க ஒரு வார காலம் தங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க கிறிஸ்துவ பாதிரிகள் எல்லாம் அவர் விட்ரா மாதிரியே தெரியல. அவங்க எல்லாருமே இங்கேயும் வந்து அவரை சந்திப்பாங்க பாருங்களேன். மிஸ்டர் ஆல்வர்ஸ், சுவாமிஜி கிட்ட நான் கத்துக்கிட்டது ஒண்ணு, இந்து மதத்தோட முக்கியமான விரோதிகள் புரோகிதர்கள் தான். அத போலத்தான் கிறிஸ்துவ மதத்திலையும் இயேசுநாதர் சொன்ன கருத்துக்களை சரியா புரிஞ்சிக்காம நடக்கிறது பாதிரிகள் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாம் மதத்திலையும் அந்த மதத்தோட உண்மையான மகத்துவத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறது மௌல்விகள் தான். இந்த மதங்களை எல்லாம் புரோகிதர்கள், பாதிரிகள், மௌல்விகள் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அது எல்லாத்தையும் பொதுவா சொல்லக்கூடாது, ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. வாங்க சுவாமிஜி, சுவாமிஜி, வாங்க வாங்க. வாங்க. கிறிஸ்துவ மதத்துல இப்ப நான் சந்திச்ச ஃபாதர் மெர்சஸ் பெடேரோ மாதிரி இயேசுநாதரை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்து மதத்தோட உண்மையான கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு இறையின்பம் கண்ட துறவிகளும் இருக்காங்க. நல்லதும் தீயதும் உலகம் பூரா இருக்கு. எல்லா மதத்துக்கும் சீர்திருத்தங்கள் தேவையா இருக்கு. ஐயா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் காலேஜ்ல படிக்கிறாரே, ஆமா. அவரு சுவாமிஜி பேச்ச கேட்டாராம். சுவாமிஜியை நேரா பார்த்து நமஸ்காரம் பண்ணோன்னு இப்ப வந்திருக்காரு. அவரை இப்ப வர சொல்லலாமா, அப்புறம் வர சொல்லலாமா? சுவாமிஜி, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படி பார்க்கணும்னு ஆர்வமா விருப்பப்படுறாருன்னா பார்க்க வேண்டியது தானே. இப்பவே வர சொல்லுங்க. சரிங்க, வாங்க. என்ன சுப்பையா, அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? பக்கத்து வீடுதான்னு பேரு. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. உங்க ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சுவாமிஜி, உங்க பேச்ச நான் 2 தடவை கேட்டேன். எனக்கும் உங்கள மாதிரி துறவி ஆகணும்னு தீவிர எண்ணம். நீங்க தான் எனக்கு சன்னியாசம் கொடுத்து அருள் பண்ணணும். தம்பி, இப்ப நீ என்ன படிக்கிற? MA எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். காலேஜ் படிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆமா சுவாமிஜி, எனக்கு படிக்கவே பிடிக்கல. படிப்பு கஷ்டமா இருக்கிறதுனாலதான் படிக்க பிடிக்கல இல்லையா? சந்நியாச வாழ்க்கைங்கிறது காலேஜ் படிப்பை விட இன்னும் பல மடங்கு கஷ்டமானது. ஏதோ ஒரு ஆர்வத்துல தான் நீ சொல்றிய தவிர அது உனக்கு சரியா வரும்னு எனக்கு தோணலப்பா. இந்த உலக வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பொறுப்புகளே இல்லாம இருக்கிறதுக்காகவும் துறவிகளாக முடியாது. பொறுப்புகள் இல்லாதவங்க சாமியாரா போனதுனாலதான் நம்ம நாடே இப்போ கெட்டு போய் கிடக்கு. என்னோட அட்வைஸ் உனக்கு வேணும்னா நீ உன்னோட MA-வை நல்லா படிச்சு முடி, நல்ல மார்க் வாங்கு. சாதாரண லௌகீக வாழ்க்கையில சந்தோஷமாவும் வெற்றிகரமாவும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை நீ வளர்த்துக்கோ. அதுக்கப்புறமும் இதெல்லாம் வேண்டாம், நான் எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில இருந்தாலும் எனக்கு துறவரம் தான் பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா அப்ப நான் உன்னை தாராளமா ஏத்துக்கிறேன். இப்ப நீ படிப்பையும் பொறுப்பையும் விட்டுட்டு ஓடி போயிடலான்ற மனப்பான்மையில இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சுப்பையா, உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆனா நீ இங்க வந்து ஒரு நிமிஷத்துல சுவாமிஜி உன்னை முழுக்க எடை போட்டுட்டாரு. அவர் ஏதோ உன்னை சோம்பேறின்னு சொல்றாருன்னு வருத்தப்படாத. நல்லா உற்சாகமா படி, வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வா. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் பத்தி யோசனை பண்ணலாம். இப்ப போயிட்டு வாப்பா. நான் வரேன். போயிட்டு வா. இப்பெல்லாம் என்ன நடக்கும்னே தெரியல. அதனால சம்பாரிச்ச பணத்தை நல்லா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும். நான் LIC தான் நம்புறேன். LIC இருக்கு, எனக்கு என்ன கவலை? வியாபாரம்னா ₹1 போட்டா 1.25 ரூபா திரும்ப வரணும். என் முதலுக்கு LIC தான் சரியான வருமானத்தை திருப்பி தரும்னு எனக்கு தெரியும். பின்ன வேற எங்க போகணும்? சுவாமிஜி, நீங்க ஒரு மாசமா திவான் சேஷாத்ரி ஐயர் வீட்லயும் என்னுடைய அரண்மனையிலையும் தங்கிட்டீங்க. அது போல என்னுடைய அரண்மனையில இருக்கிற பல முக்கியமானவங்க உங்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு ஞானிங்கிற முறையில
நீங்க என்னுடைய அரசவையில சுத்தி இருக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நான் இந்தியாவுல பல சமஸ்தானங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். குடிசைகள்ல இருந்து அரண்மனை வரைக்கும் பல இடங்கள்ல தங்கி இருக்கேன். பல பேரை பார்த்திருக்கேன். பொதுவா இந்த சமஸ்தானத்து மன்னர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண மனுஷங்க. அவங்களோட ஆற்றலை பத்தி பிரமாதமா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. தேசாபிமானம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவா இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்களாவும் தங்களோட சமஸ்தானத்து மக்களுக்கு விரோதமா இருந்தாலும் கூட பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மட்டுமே விசுவாசமா உள்ளவங்களாவும் இருக்காங்க. உங்களை சுத்தி இப்ப இங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் பெருசா வித்தியாசம் பார்க்கல. என்ன திவான் ஐயர்வாள், சுவாமிஜி இப்படி சொல்லிட்டாரு? சுவாமிஜி, நீங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னு புரியலையே. மிஸ்டர் சேஷாத்ரி ஐயர், நீங்க இந்த பெரிய சமஸ்தானத்துக்கு திவானா இருக்கீங்க. நீங்க 5-6 பேர் கூட இருக்கும்போது உங்க மகாராஜாவை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் அவரை இந்திரன் சந்திரன் புகழ்வேன்னு நினைக்கிறீங்களா? ராஜவம்சத்துல வந்திருக்கார், மகாராஜாவா ஆயிட்டார் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற பதவியிலிருந்து ஊர் உலகத்துக்கும் மக்களுக்கும் என்ன நன்மை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களை மட்டும்தான் புகழ முடியும். நான் உங்க யாரையும் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க சமஸ்தானத்துக்கு வெளியில நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தியோ இல்ல உங்க மன்னரை பத்தியோ யாராவது கேட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அதிசயமான நல்ல குணங்களை பத்தி தான் நான் சொல்லுவேன். ஆனா உங்ககிட்ட நேரா பேசும்போது அப்படி புகழ்ந்தா அது ஆணவத்துக்கும் தற்பெருமைக்கும் தான் இடம் கொடுக்கும். சுவாமிஜி, நீங்க சொல்றதுல பல உண்மைகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நானும் என்னுடைய சமஸ்தானத்து மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அதை எப்படி எந்த வகையில செய்யணுங்கிறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நம்ம நாட்டுல படிச்சவங்களும் செல்வந்தர்களும் மன்னர்களும் எல்லாருமே மேலை நாட்டு நாகரிகத்தோட அடிப்படைகளை புரிஞ்சுக்காம வெறும் பகட்டையும் பளபளப்பையும் மட்டும்தான் பார்க்கறாங்க. ஐரோப்பிய நாட்டு மனப்பான்மையையும் முன்னேற்றங்களையும் நம்ம புறக்கணிக்கவே முடியாது. உங்க சமஸ்தான மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா விஞ்ஞான கல்வியை உங்க மக்களுக்கு கொடுங்க. நம்ம நாட்டுல விவசாயம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அது முன்னேறினா தான் நம்ம கிராமங்கள் முன்னேறும். அப்பதான் நம்ம நாடும் முன்னேறும். அதுக்கு நீங்க மேலை நாடுகள் போல விஞ்ஞான ரீதியா நம்ம நாட்டிலையும் விவசாயத்தை வளர்க்கணும். அதை கவனிச்சு ஏற்பாடு பண்ணணும். நீங்க ஆர்வத்தோட கேட்கறதுனால தான் நான் இதையெல்லாம் சொல்றேன். மேலை நாட்டில இருந்து சில விஞ்ஞான அம்சங்களை நம்ம கல்வி கூடங்கள்ல சேர்த்தா நம்ம கலாச்சாரத்துக்கும் அதுக்கும் மோதல் வராதா? நவீன விஞ்ஞானத்துக்கும் வேற சில மதங்களுக்கும் இடையில சச்சரவுகள் இருக்கு. ஆனா நம்முடைய வேதாந்தம் அப்படி இல்லை. நவீன விஞ்ஞானிகள் கூட நம்மோட ரிஷிகள் சொன்ன கருத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. திவான் ஐயர்வாள், சுவாமிஜி சொல்றதுல ஆழ்ந்த கருத்துக்கள், நம்ம சமஸ்தானத்தை முன்னேற்றக்கூடிய பல நல்ல கருத்துக்களை அவர் சொல்றாரு. இதை நாம உடனே நடைமுறைப்படுத்தணும். நீங்க வெளியூர்காரர் போல தெரியுது. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னால உங்க ஜாதி என்னன்னு சொல்லுங்க. நான் துறவி, எனக்கு ஜாதி கிடையாது. இப்ப நீங்க துறவியா இருக்கலாம், பிறவில ஒரு ஜாதி உண்டு இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்க. சரி, அதுக்கும் நான் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்த முடியாது. எங்க ஊரு நம்பூதிரிங்கெல்லாம் ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவங்க. பஞ்சமங்களை உள்ள விட முடியாது. பஞ்சமன்னா என்ன பொருள்? பஞ்சமன் அப்படின்னா 4 ஜாதிகளுக்கும் கீழ்பட்டவன், தீண்டத்தகாதவன் அர்த்தம். இது கூட தெரியலன்னா நீங்க பஞ்சமனா தான் இருக்கணும். போங்க போங்க, கோயிலுக்குள்ள விட முடியாது.
மகான்களுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன அதிசயமா இந்த பக்கம்? இன்னைக்கு அதிகாலையில நம்ம பகவதி அம்மன் கோவில்ல ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தை பத்தி நம்ம தம்புரான் 2 பேர்ட்டையும் சொல்லலான்னு என் மனசுல தோணுச்சு. கோவில்ல என்ன நடந்தது சொல்லு. நம்ம தம்புரான் 2 பேரும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்னு என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கே தெரியுமே. முகவரியே பெருசா இருக்கு, விஷயத்த சொல்லு. வங்கதேசத்திலிருந்து ஒரு துறவி வந்திருக்கார். அவர் முகம் ரொம்ப தேஜஸா இருந்தது. அவர் என்ன ஜாதியோ என்ன மதமோ தெரியாதனால நம்ம பகவதி அம்மன் கோவில் உள்ள விடல. ஆனா அந்த மகான் சிரிச்சுட்டே போய் அங்க உள்ள ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டார். அப்படியா விஷயம்? இந்த மாதிரி ஒரு மகான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறத உங்க காதுல போடலாம் தான் வந்தேன். நான் அதிக பரிசகித்தனமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேருமே இப்ப அம்மன் கோயிலுக்கு போறதாதான் இருக்கோம். அப்படியே நீ சொன்ன சாமியார மரத்தடியில பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். உங்களை காண எங்க சமஸ்தானத்து இளவரசர்கள் வந்திருக்காங்க. I am Patan Tambiran. He is my brother Kochikanni Tambiran. Are you coming from somewhere in the Himalayas, Swamiji? You cannot speak Malayalam. We cannot speak Hindi. Well, I'm actually from Bengal. But as you know, after taking up sannyas, we treat the whole world as our place. If at all I limit it to any part of the world, I would say I belong to India. இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறீங்களே சுவாமிஜி. வங்காளத்துல துறவிகள் கூட இங்கிலீஷ் பேசுவாங்க போல இருக்கு. கல்கத்தாவுக்கு பக்கத்துல தக்ஷிணேஸ்வர் காளி கோயில்ல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மகா சமாதி அடைஞ்சார். அவரோட சிஷ்யன் நான். தடம் தவறி தேங்கிய காலமதில் தூசி படிந்த தங்க விளக்கை துடைத்தனை தீபம் ஏற்றிய விடியல் துறவி விவேகானந்தன் பன்மத பாதைகள் அனைத்தும் பரம்பொருளின் பாதம் அடையுமென போதித்து வாகை சூடினார். வித்தக துறவி விவேகானந்தன் அநாதைக்கு அன்னமிடாத விதவைக்கு வாழ்வு